நிறைய டைப் ஆஃப் பிரியாணிலலாம் பண்ணி சாப்பிட்ருக்கேங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணினா இந்த பிரியாணி தான். பொதுவாக அவங்களுக்கு வந்துட்டு பச்சை பயிறுனா சுத்தமாக பிடிக்காது. அதை நான் வந்து பிரியாணியில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருவேன். குக்கரில் எண்ணெய், நெய், வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, மல்லி இலை, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, நாசிப்பூ, 2லேருந்து 5 பல்லு தேங்காய், லீஃப், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் தண்ணி விட்டு மையம் அரைச்சி வச்சுக்கணும். குக்கரில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேங்க. நான் எடுத்துருக்கிறது ஃப்ரோசன் க்ரீன் பீஸ். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்குங்க. வீடே மணக்குங்கிற மாதிரி. ஒரு 10 நிமிஷம் 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு ஈக்குவல் ரேஷியோ படி உடைக்காத முழு பச்சை பயிரை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் இதுதாங்க.